யோகி ராம் சரத்குமாருடைய கருணையை, அவருடைய அற்புதங்களை சொல்லி மாளாது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நாம் குரூப்பில் ஒரு வீடியோ அனுப்பிச்சோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஒரு 5 பேர் 6 பேர் தான் அந்த குரூப்பே பார்க்குறாங்க, வேறு யார் பார்க்குறாத. பகவான் யோகி ராம் சரத்குமார் பற்றிய ஒவ்வொரு மெசேஜும் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்க. சும்மா ரீசார்ஜ் பண்ணி உலகத்தில் உள்ள அம்புட்டு ரீல்ஸும் அதுவும் இதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில்னு அந்த குரூப்பில் போடுற மெசேஜை முக்காவாசி வரும் பார்க்குறதில்ல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பகவான் உங்கள் வீடு தேடி, உங்கள் மொபைல் தேடி ஒரு மெசேஜ் வடிவத்தில் வராருன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல போகிறாருங்கிறது அதில் முக்கியம். எனக்கெல்லாம் அப்படி தான். இப்போ நான் ரொம்ப ஏதோ ஒரு விரக்தியில், ஒரு வெப்ராளத்தில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் நான் அப்படி இருக்கிறேன். அப்படியே அந்த நாங்குநேரி யூட்டன் அந்த பாலத்தில் அப்படியே காரில் போயிட்டுருக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் வானவாமலை பெருமாளோட கோபுரம் தெரியுது. என்ன பெருமாளே வாழ்ந்து என்ன பெரிய பிரயோஜனம் அப்படி நினைக்கச்சில அப்படியே கோபுரத்தை பார்த்தும்போது டக்குன்னு முன்னுக்கு ஒரு இன்னோவா காருக்கு மேலே என் கார் இடிக்க போகுது. டப்புன்னு பிரேக் போட்டு பார்க்கச்சில அதில் எழுதி போட்டிருக்க ஒரு வாசகம், நான் உன்னை கோபுரத்தின் மேல் விளக்காக பிரகாசிக்க வைப்பேன், ஏன் பயப்படுகிறாய்னு ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கு. பகவான் இப்படி தான் நமக்கு ஏதாவது உணர்த்துவார். அப்போ நாம் அந்த குரூப்பில் பகவான் யோகி ராம் சரத்குமார் பற்றி ஒவ்வொரு மெசேஜ் போடுறதும் உங்கள் ஒவ்வொருவருக்கான ஏதோ ஒரு தகவலை பகவான் சொல்ல வருகிறார். நான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் தற்செயலாக. அதில் ஒரு பொம்பளை பாடுற மாதிரி ஒரு பாட்டு, திருநீரு பூசினனே அப்படி ஒரு பாட்டு. எத்தனை பேர் கேட்டீங்க? கை தூக்குங்க. இந்த வீடியோ நான் அந்த குரூப்பில் போட்டுக்கிட்டு சரி வேறு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தற்செயல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பழைய பக்தர்கள் யாராவது இருக்காங்களா, ரொம்ப நாள் கேப் விட்டு போன பக்தர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கச்சில ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சுவாமிகளுடைய டிபி வச்சு ஒரு நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில். நான் உடனே இது ரிவர்ஸ் போயிட்டு, இது யார் நம்பர் இருக்குது, யார் இது, காஞ்சி பெரியவருடைய படம் வச்சுருக்கேன் டிபியில் அப்படின்னு அதை ஃபார்வர்ட் பண்ணாமல் ரிவர்ஸ் போயிட்டு நான் அந்த டிபியை போய் பார்க்குறது யாராக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா பல மாதங்களுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க. சாமி எங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. நான் திரும்ப அந்த வீடியோவை ஃபார்வர்ட் போட்டு அந்த நம்பருக்கு போய் அனுப்பிவிட்டேன். நல்லா கவனிச்சுக்க, நமக்கும் அந்த நம்பருக்கும் சம்பந்தமே இல்லை. பல மாதங்களுக்கு முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை அனுப்பியிருக்காங்க, நம்மளை பண்ணி முடிச்சிருப்போம். தற்செயலாக அன்றைக்கி ஏதோ தோணி நான் அந்த வீடியோவை அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு நான் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த நம்பர்லேருந்து எனக்கு பல கால் வந்திருக்கு. நான் நினச்சிட்டேன் இது ஏதோ பொம்பளைங்க நம்பர் போல், நம்ம ஏதோ தெரியாமல் மெசேஜ் அனுப்பிட்டோம் போல், யாரா நீ இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்க, நம்மளை யாரோ வைய போகிறாங்கல்ல, திட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டு பயந்து போய் சரி என்னன்னு கேட்டுருவோம், திட்டலாம் கேட்டுக்கோன்னு சொல்லி அந்த நம்பரில் கால் பண்ணுனா அவர் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பக்தர் பேசுகிறார். ஆம்பளை தான் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, சாமி நான் என்னன்னு சொல்லுவேன், நான் அது எப்படி சொல்லுவேன், நேற்று நடந்த அற்புதத்தை என்னால் எப்படி, ஹவு டு ஐ எக்ஸ்பிளைன் யூ, என்னால் எப்படி சொல்ல முடியும்னே தெரியல அப்படிங்கிறார். என்னங்க நடந்தது சொல்லுங்கள், ஏதோ தப்பாக நடந்து போச்சா அப்படின்னு. இல்லை சாமி, எங்களுடைய ரொம்ப க்ளோஸ், என்னுடைய ஒரு தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, நான் தஞ்சாவூரில் இருக்கிறேன், அவங்கள ஊட்டி குன்னூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த குழந்தை அந்த பொண்ணு நிறைமாத கர்ப்பிணி. நேற்று மத்தியானத்துலேருந்தே பிரசவத்துக்கு அவங்க சரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குன்னூரில் ஒரு மருத்துவமனைக்கு போனப்போ அவங்களுக்கு அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, தலை சிக்கி கிடக்கு, கால் சிக்கி கிடக்குன்னு என்னத்தெல்லாம் சொல்லி இது தாய்க்கு உயிருக்கு போராட்டம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க. ஒரு தாய்க்கு இப்படி இருந்தால் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நிர்கதியாக இருக்கும். எல்லோரும் அழுகிறோம். எம்மா பார்த்துட்டு கடைசி சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் கோயம்புத்தூர் கொண்டு போயிருங்க, வேறு வழி இல்லை, டைமில் சீக்கிரமாக கொண்டு போங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ஏதாவது பிடிச்சி கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஊட்டி மலையிலேருந்து கீழே இறங்கினாலும் உங்களுக்கே தெரியும் ஆம்புலன்ஸே வந்தாலும் எவ்வளோ லேட் ஆகும். எல்லாரும் பயந்து போய் ஏதாவது பண்ணணும்னா நான் சொல்கிறேன், சரி சாமி யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு நான் அங்கேயே மெசேஜ் அனுப்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், வீட்டில் இருக்கவங்க எல்லோரும், குடும்பக்காரங்க எல்லாரும் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஆனாலும் பயம். பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸ் அந்த வண்டியில் அந்த அம்மா ஊட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கு, கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் எல்லாம் பதச்சு போய் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாமல்
திடீர்னு அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேரவும் உங்களோட இந்த வீடியோ எனக்கு தற்செயலாக வருது. இது என்னடா, இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறாரேன்னு அந்த வீடியோவை நான் ஆன் பண்ணி பார்த்தா, திருநீரு பூசினனே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு பெண் உருக்கமாக பகவானை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த நேரம் என் மனசில், என் உடம்புல 1000 வாட்ஸ் கரண்ட்டு பாய்ஞ்சது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. பகவானை பாரு, நம்ம இப்போ தான் துடிச்சோம், பதச்சோம். அவர் நம்ம சாமிஜிட்ட இருந்து இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, நிச்சயமாக நம்ம பொண்ணுக்கு எந்த துன்பமும் வராது, எந்த துயரமும் வராதுன்னு சொல்லி உடனே அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி, அந்த பொண்ணுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி, இந்த வீடியோவை பார்த்துட்டே நீ வந்து பிரசவ வரைக்கும் போமா, உனக்கு ஒரு குறையும் வராது, தாயும் பிள்ளையும் சேயும் நல்லபடியாக வருவீங்கன்னு நான் சொன்னேன். அதே போல் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள யாதொரு குறையும் இல்லாமல், யாதொரு பிரச்சனையும் இல்லாமல் தாயும் குழந்தையும் நல்லபடியாக பிறந்துட்டாங்க சாமி. அதுலேயும் குறிப்பாக அந்த குழந்தை ஆண் குழந்தை, பகவானே வந்து பிறந்திருக்கார். அப்போது இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு தகவலாக இருந்தாலும் அது உங்களுக்கான ஒரு தகவலாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆனால் எல்லா மெசேஜையும் பார்க்குற நீங்கள் பகவானுடைய ஒரு மெசேஜை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறது இல்லை, நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணுறதில்ல. ஜெனிட்டா நிறைய மெசேஜ் வைக்கிறாங்க, பகவானுடைய மெசேஜ், அடியனுடைய படம் நிறைய வைக்கிறாங்க. பகவானுடைய மெசேஜ்களை, பகவானுடைய தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த தகவல் நான் அறிஞ்ச பிறகு தான் நிறைய பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணேன். நிறைய லேடிஸுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணேன். யாரோ 2-3 பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, விஜயா, சுப்புலட்சுமி எல்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை இவளுக்கு பொண்ணுக்கு அனுப்புனேன். அப்போது பகவான் யோகி ராம் சரத்குமாரை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவருடைய ஒவ்வொரு மெசேஜும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு தகவலும், ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் அது உங்களுக்கு ஏதோ ஒன்றை, ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிற உங்களுக்கான ஒரு தகவலாக இருக்குமே ஒழிய வேற ஒன்றா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் என்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதை நல்ல தகவலாக இருந்தால் உங்களுடைய ஸ்டேட்டஸுகளை நீங்கள் ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பகவானுடைய சித்தம், பகவானுடைய மகிமை உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே நான் சொல்கிறேன், தஞ்சாவூர் பக்தர் நெகிழ்ந்து போயிட்டார். இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா சுவாமி, என்னுடைய பேரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சாமி, என்னையும் குரூப்பில் சேர்த்து விடுங்க. பகவானுடைய மிராக்கிள் எப்படி, நீங்கள் அற்புதத்தை பாரு. அவர் தஞ்சாவூரில் இருக்கிறார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது சென்னையில். அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தது குன்னூரில், ஊட்டி குன்னூரில். பிரசவத்துக்கு போகிறதோ கோயம்புத்தூரில். ஆனால் பகவான் எங்கேருந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்துறாரு? எங்கேயோ தென்கோடியில், நாகர்கோயிலில், கன்னியாகுமரி பக்கத்தில் சரக்கல் விலையிலேருந்து தஞ்சாவூருக்கு அந்த தகவல் போய், அங்கேருந்து சென்னைக்கு அந்த தகவல் போய், அங்கேருந்து ஊட்டிக்கு போய், அங்கேருந்து கோயம்புத்தூர் போகுது. நினச்சிப்பார் பகவான் எங்கேருந்து எப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துறாருன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வத்தின் நிழலாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் ஒரு பிரசாதத்தை கூட, ஒரு மெசேஜை கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அது எல்லாமே பகவானுடைய புனிதம். ஒரு சின்ன நெல்லிக்கனியாக இருக்கலாம், ஒரு சின்ன பூவாக இருக்கலாம், இல்லை ஒரு துளசியாக இருக்கலாம், ஒரு சின்ன விபூதியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு மாபெரும் அற்புதத்தை அது செய்விக்கும். இதுதான் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை. யோகி ராம் சரத்குமார்